ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளே ஒரு வெப்சைட்டை வந்து நமக்குன்னு உருவாக்கிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலராக. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்து வர்ற வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுப்பீங்க முழுசாக. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த நான் போட போகிற 5-6 வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே போதும், நீங்களும் ஒரு வெப்சைட் டெவலப்பர் ஆகலாம். அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் நேம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதை எப்படி ஒரு ஹோஸ்டிங் கூட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டொமைன் நேம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட்டோட பேர். இப்போ பார்த்தீங்கன்னா Amazon.com அப்படின்றது ஒரு வெப்சைட்டு, Flipkart.com அப்படின்றது ஒரு வெப்சைட்டு. அதாவது அது ஒரு நேம், அந்த வெப்சைட்டோட நேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. Flipkart.com, Amazon.com, .comல வந்து அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டொமைன் நேம் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோடேடின்றது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிவி அட்வர்டைஸ்மெண்ட், யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோடேடின்றது பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேமை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. நமக்குன்னு இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பேர், இப்போ spHotels.com, spHotels.in அந்த மாதிரி நீங்கள் ஒரு டொமைன் நேம் வந்து நீங்கள் கோடேடியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீப்பு தான். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு நேம் நான் வந்து எனக்கு ஒரு அசம்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு நேம் வந்து நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டிவி ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீவேர்டு கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டிவி ரிவ்யூஸ் இந்த கீவேர்டு வந்து எந்தெந்த டொமைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி ரிவ்யூஸ் 360.in. .in மீன்ஸ் நீங்கள் இந்தியாவில் உங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த இந்த டொமைன் நேம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிவி ரிவ்யூஸ் 360.com, .co.in இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேர்ல்டு வைடாக ஆடியன்ஸை கவர் பண்ணோன்னா நீங்கள் .com போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்கள் சப்போஸ் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னா .in போகிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இதை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பேமெண்ட் அடுத்த பேஜில் வரும். அதை நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கோடேடி டேஷ்போர்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் டொமைன் நேம்ஸு. நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண எல்லா டொமைன் நேம்ஸும் இங்கே தான், அந்த மெயின் டேஷ்போர்டில் தான் வரும். உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே இருக்கும், சரிங்களா? உங்களோட அக்கௌண்ட் இங்கே இருக்கும். உங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வந்து இதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஹோஸ்டிங்கிறது என்னன்னா உங்களோட வெப்சைட்டோட இமேஜஸ்ஸு அப்புறம் ஃபைல்ஸு, வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணணும் இல்லையா உங்களோட வெப்சைட்டில். இப்போ இந்த வெப்சைட் வந்து இந்த இமேஜ்லாம் தெரியுதுன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் இருக்கும். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்னு பேர். ஸோ நான் வாங்கியிருக்கிற ஒரு ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா hostriples.in இந்த வெப்சைட்டில் தான் நான் வந்து ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன். இது நல்லாவே இருக்குது. நான் முன்னாடி வந்து ஹோஸ்ட் கேட்டார், அதில் சொல்லிட்டு ஹோஸ்டிங் வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் வந்து அதில் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை நிறையா. ஸோ இந்த ஹோஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஷேர்டு ஹோஸ்டிங்னு சொல்லிட்டு நான் இந்த பிளான் இருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து இந்தியாவில் நான் வந்து ரிவ்யூஸ் அதாவது வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன்னா இந்தியன் பீப்புளுக்காக நான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன்னா இந்தியன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாரினர்ஸ்க்கு எந்த கண்ட்ரியில் டார்கெட் பண்ண போகிறீங்களோ உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு வந்து சர்வர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் இந்த நீங்கள் பர்ச்சேஸ் பேமெண்ட் பண்ணோம்னா உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ், இந்த சர்வரோட எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஹோஸ்டிங்கோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஹோஸ்டிங்கில் போய்ட்டு இதில் ஒரு நல்ல பிளான், உங்களுக்கு எந்த பிளான் பிடிக்குதோ இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நான் வந்து லினக்ஸ் ஷேர்டு ஹோஸ்டிங்கில் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ யூஎஸில் வந்து நான் பீப்புளை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நான் இந்த டொமைன் நான் வாங்க போகிறேன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டொமைனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. இதில் எந்த பிளான் வேணுமோ உங்களுக்கு சூட்டபிளான பிளான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் டெஸ்கில் போய்ட்டு இங்கே கேட்கலாம். நீங்கள் டேரெக்டாக லைவ் சாட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நேமு, இமெயிலு, கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க லைவாகவே 24 ஹவர்ஸும் உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே இருப்பாங்க. இந்த பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இது நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 35 rupees per மந்த்னா நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். 19 பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து 7 வெப்சைட். நான் கரண்ட்டாக வந்து இந்த பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 7 வெப்சைட் வரைக்கும் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்த டவுட் இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் டெஸ்கில் கேட்டுக்கோங்க. இவங்க வந்து லைவாகவே ஆன்லைனில் எப்படியுமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் நேம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, அப்புறம் ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த டொமைன் நேம் வந்து நம்ம கோடாடியில் வாங்கியிருக்கோம். ஹோஸ்டிங் வந்து ஹோஸ்டிபிள்ஸில் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து டொமைன் நேம் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் கோடாடி யூஸ் பண்ணுங்கள். ஹோஸ்டிங் இதில் போகாதீங்க. இது வந்து சர்வர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் மட்டும் கோடாடியில் வாங்கிக்கோங்க. ஹோஸ்டிங் வந்து நீங்கள் அதர் சைட்ஸில் ப்ளூ ஹோஸ்ட்டு அந்த மாதிரி எதாச்சும் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஹோஸ்டிபிள்ஸில் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஹோஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணணும். அப்போ லிங்க் பண்ணாக்குள்ள தான் நம்மளோட டொமைன் நேம், இந்த ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேம் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ண ஹோஸ்டிங்கில் வந்து ஒர்க் ஆகும். இதோட அந்த ஹோஸ்டிங் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் அனுப்பிப்பாங்க. இப்போ வந்து நான் அந்த டொமைன் நேமுக்கு போகிறேன். இப்போ நான் வந்து இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் டொமைன் நேம்ஸ்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நேம் சர்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குல்ல, டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் வந்து கஸ்டம்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். கஸ்டம்னு மாற்றிக்கிட்டு இந்த நேம் சர்வர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஹோஸ்டிங் கம்பெனிலேருந்து சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டுக்கும் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துட்டு ஹோஸ்ட் நேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது எடிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட டொமைன் நேம் இதில் போட்டுட்டு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட இந்த டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண, இந்த கோடாடியில் ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேம் வந்து இந்த சர்வரில், அதாவது இந்த hostiples.com இல்லையா, hostiples.in இந்த ஹோஸ்டிங்க்கு லிங்க் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களோட டொமைன் நேம் வந்து இந்த ஹோஸ்டிங்கோட லிங்க் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரெண்டுமே லிங்க் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம். அது வந்து எப்படின்னு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.